ஸோ இப்போ வந்துட்டு ஹாஃப் இயர்லி லீவெல்லாம் விட்டாச்சு. நமக்கு படிக்கிறதுக்கு டிஎன்பிஎஸ்சி படிக்கிறதுக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது. இதில் அவங்களுக்கும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்குது. இது வந்துட்டு என் பையனோட புக்ஸு. எனக்கு டைம் கிடைக்கும்போது அவனோட புக்ஸை கொஞ்சம் ரெஃபர் பண்ணி வச்சுப்பேன். ஸோ நான் அவனுக்கு சொல்லித்தரதை விட அவனை உட்கார வச்சு நீ இந்த மாதிரி கொஸ்டின் கேளேன், அம்மாவுக்கு தெரியுதா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவனை கேட்க சொல்லுவேன். சில கொஸ்டின்ஸ் வந்து எனக்கு ஆன்சரே தெரியலன்னா உடனே வந்து அவன் எனக்கு சொல்லி கரெக்ஷன் பண்ணுவான். தெரிஞ்சாலும் நான் ஆன்சர் சொல்ல மாட்டேன். இதே எனக்கு தப்பாக போகுது அப்படின்னு கேட்டேன்னா அவன் வந்துட்டு எனக்கு விளக்கம் கொடுப்பான். சில ஸ்டோரியெல்லாம் நான் படிக்கும்போது அந்த ஸ்டோரியெல்லாம் வந்துச்சு அப்படி சொல்லிட்டு பாதி சொல்லிவிட்டு பாதி மறந்து போச்சு மாதிரி ஆக்ட் பண்ணேன்னா மீதி வந்துட்டு அவனே எனக்கு சொல்லி தருவான். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு அவனுக்கு நான் சொல்லித்தரேன். ஸோ இந்த லீவில் பசங்களை சமாளிக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, அவங்கள படிக்க வைக்கணும்னு யோசிக்கிறவங்களுக்கு இது ஒரு சின்ன டிப்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். அதை அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ அவங்கள படின்னு சொல்கிறத விட அவங்க கூட சேர்ந்து நம்ம படிக்கும்போது கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய தாட். நான் அப்படி பண்ணுறேன். எனக்கு அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நீங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.